திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல். விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால், விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரண தண்டனை எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய அந்த நாளில்தான் தங்கை செங்கொடியும் தன்னை மாய்த்து கொண்ட ஒரு பேரவலம் நிகழ்ந்தது. அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிற அதே வேளையில் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும், மரண தண்டனை இல்லாமல் பல நாடுகள் தண்டனை வழங்குகிற முறையை உருவாக்கியிருக்கின்றன. அந்த வரிசையிலே இந்தியாவும் இடம்பெற வேண்டும். செங்கொடியின் நினைவு நாளில் இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. பாஜக மற்றும் அதன் துணைநிலை அமைப்புகள், சங்க பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படி வாக்கு திருடுகிறார்கள், திருடி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற ஒரு பயணமாக அது அமைந்திருக்கிறது. இந்த பயணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஆதரவை தெரிவித்திருப்பது ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல். பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாகவே மாண்புமிகு ஜக்தீப் தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பதவி விலக வைத்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை பாஜக அரசில் என்பது வெட்கக்கேடாகும். அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மேலும் இது உறுதிப்படுத்துகிறது. அவரும் RSS அச்சுறுத்தலுக்கு ஆட்படக்கூடியவராகத்தான் இருக்க முடியும். இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறது. மக்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வழிமொழிய வேண்டும், அவருக்கு வாக்களிக்க வேண்டும், அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். ஆண்டு பாரம்பரியம் மிக்கக்கூடியது RSS அப்படின்றதான் எல்முருகன் சொல்லியிருக்காரு. அவர் RSS பாசறையில் வளர்ந்தவர். அப்படி கருத்து கூறுவதில் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. அதிமுக பெரியார் பாசறையில் வளர்ந்த ஒரு அரசியல் இயக்கம். MGR, ஜெயலலிதா போன்ற தலைவர்கள், RSS, BJP போன்ற சக்திகள் இங்கே வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு. ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுகவை RSS வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது. இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. விஜய் அவர்களுக்கும் அதே போல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால், விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது. அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். RSS இங்கே வளருவதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வாய்ப்பளிக்குமேயானால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சும்மா மாநில அரசு மேலே எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. திமுக அரசு மீது எப்போதும் குறை சொல்லுவதே தங்களுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிற சிலர் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இல்லை, எல்முருகன் இப்படி சொன்னார்னு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளோதான். நான் அவர் சொன்னதை நான் படிக்கலை, கேட்கல. ஊடகவியலாளர் சொல்கிறத நம்பி பதில் சொல்கிறோம். அப்படி அவர் சொல்லலைன்னா, எல்முருகன் அப்படி சொல்லலை, திருமாவளவனா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது தப்பு. எந்த பக்கம் போயிட்டேன்? சமூக நீதி பக்கம் போயிட்டேன்னா? எங்களுக்கு அதிமுக மேலே ஒரு மரியாதை உண்டு. அதிமுகவை ஒரு திராவிட இயக்கம் அல்லது சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம், அண்ணா இயக்கம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம்.
அதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் அந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாரு. அந்த கோரிக்கைக்கு இலங்கையிலேருந்து பதில் வந்துருக்குது. அப்போ அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். திமுக தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்று உடன் 8 ஆண்டுகள் வந்து முடியுது. மாநில கட்சிக்கு மத்தியில இருந்து ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது அப்படின்ற விமர்சனம் நீங்க வச்சிருக்கீங்க. அவர் 8 ஆண்டுகள் முடிச்சிருக்காரு. திமுக தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்று 8 ஆண்டுகள் முடியுது. மத்தியில் வந்து மாநில கட்சிகளுக்கு ஒரு பெரும் அழுத்தம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இங்கே தமிழகத்தில் திமுகவுடைய செயல்பாடுகள் ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க. அவருடைய பொறுப்புகளையும் பணிகளும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த நேரத்தில் அவருக்கான வாழ்வு அரசியலில் 100 விழுக்காடு எல்லோரும் உடன்பட்டு இயங்க முடியாது. எங்களுடைய பார்வை, எங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படியே திமுகவினுடைய பார்வையோடு பொருந்த வேண்டும், நிலைப்பாடுகளோடு உடன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் எங்களுக்கு ஆட்சியின் மீதும் சரி, கட்சியின் மீதும் சரி சில விமர்சனங்கள் உண்டு. அதை தோழமையோடு நாங்கள் அவ்வப்போது சுட்டி காட்டி வருகிறோம். அதையெல்லாம் தாண்டி தமிழையும், தமிழ் மக்களையும், தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக நாங்கள் உணர்கிறோம். அதற்கான சக்தி திமுகவுக்கும், திமுகவோடு இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது. அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. திமுகவின் பங்களிப்பும் சரி, திமுக அரசின் பங்களிப்பும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு ஒத்துப்போவதாக, இயைந்து போவதாக உள்ளது. திமுக அல்லது அதிமுக இந்த 2 கட்சிகளின் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைகின்றன. இந்த 2 கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயகபூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். கூட்டணி ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும். அதற்கு யார் யார் நமக்கு தோழமை சக்திகளாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொண்டு காய்களை நகர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே விருப்பு வெறுப்பை வன்மமாக கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் வேண்டாம், அல்லது இந்த 2 கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இல்லை. ஒன்றுபட்டு செயல்படுவதற்கும் தயாராக இல்லை. தனித்தனியே உதிரிகளாக இருந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக, வெறும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர அதை தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடிய அணுகுமுறை இல்லை.